ஓம் சரவணபவ நற்பவி. ஹலோ மக்களே, நேற்று பார்த்தீங்கன்னா நான் கோவூர் எப்படி உருவானதுன்றத கதையை சொன்னேன். அது புதன்கான ஸ்தலன்றதையும் சொன்னேன். இன்றைக்கி பாருங்கள், புதன் பகவான் எப்படி அங்கே வந்தார், அதனால் எப்படி அந்த ஈஸ்வரனுடைய அருளை பெற்றாருன்றதை சொல்கிறேன் கேளுங்க மக்களே. சிவபெருமான் தவம் புரிஞ்சதுனால லக்ஷ்மி தாயார் போனாங்க. அதுக்கப்புறம் அவர் கண்ணை திறந்தாருன்னு சொன்னேன்ல மக்களே. அப்போ அந்த கண்ணை திறக்க சொல்ல பார்த்தீங்கன்னா தேவர்களும் நவகிரகங்களில் ஒரு கிரகமான புதன் பகவானும் அந்த இடத்துல இருந்தாருங்க. அப்போ அவர் கண்ணை திறந்தோம், பச்சை பசேல்னு இருந்ததுங்க அந்த இடம். அப்போ சிவபெருமான் புதன் பகவானை பார்த்து சொன்னாருங்க, இனி இந்த இடத்தில் என்னை வணங்குறவங்க உன்னுடைய அருளும் பெறுவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாருங்க. அதனால தாங்க அந்த இடம் புதன் பகவானுக்கான ஸ்தலமாக போற்றப்படுது. அங்கே புதனுக்கான தனி சன்னதி இல்லைங்க. சுந்தரேஸ்வரரோட ஐக்கியமானவர் தாங்க புதன் பகவானை அந்த இடத்துல போற்றப்படுறாரு. இப்படி தாங்க அந்த இடத்துல புதன் பகவான் உருவானார். நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.